டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நல்லா டீ டைமில் சாப்பிட்ற மாதிரி மொறுன்னு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னா பாக்கெட் சமோசா. நார்மலாக டீ கடைகளில் நம்ம முக்கோண சமோசா வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம வேறு விதமான சமோசா தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டீ டைமுக்கு ஒரு செம்மையான ஸ்நாக்ஸாக இருக்கும். வணக்கம். நம்ம டீ கடை கிச்சனில் பாக்கெட் சமோசா தான் பண்ண போகிறோம். பாக்கெட் சமோசா பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணணும். மாவு ரெடி பண்ணதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுட்டு இதில் ஒரு 2 கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இது ஒரு 300 கிராம் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். தூளுப்பு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக சேர்த்துக்கோங்க. ஓமம் ஒரு 1/4 டீஸ்பூனு, கருப்பு எள்ளு ஒரு 1/2 டீஸ்பூனு, நெய் ஒரு டீஸ்பூனு. நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு இருந்தால் போதும். இப்போ மாவு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை பரட்டி விட்டுக்கலாம். இந்த நெய் எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ நல்லா நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு தண்ணி ஒரு 100 ml சேர்த்துக்கலாம். தண்ணி 100 ml சேர்த்துட்டு மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும். பிசையும் போது தேவையான தண்ணி லேசாக தெளிச்சுக்கோங்க. ரொம்பையும் இலக்கமாயிடக்கூடாது. மாவு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு டைட்டாக பிசைஞ்சுக்கிறணும். இந்த மாதிரி நல்லா மாவை டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி டைட்டாக பிசைஞ்சிட்டு ஒரு ஈரத்துணி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இலையை போட்டு ஒரு மூடியை போட்டு நல்லா மூடிடுங்க. ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். அடுத்து பாக்கெட் சமோசாவுக்கு மசாலா ரெடி பண்ணணும். சின்னதாக ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சுட்டு சூடாகிட்டு இருக்கும் போதே நம்ம தேவையான எண்ணெய் சேர்த்துக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடித்தமான எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானோடனே ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூனு அப்படியே அந்த எண்ணெயில் ஒரு பரட்டி விடுங்க. ஒரே ஒரு வெங்காயம், சின்னதாக ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பரட்டி விடுங்க. கருவேப்பிலை ஒரு 2 கொத்து உருவிட்டு உள்ளே சேர்த்துட்ருங்க. தூளுப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ரொம்ப முழுசாலாம் வதங்க வேண்டாம். ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். மசாலாவை ஒரு தடவை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோடு சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூனு கடைசியாக கரம் மசாலா அதை சேர்த்துட்டு ஒரு பரட்டி விடுங்க. இந்த பவுலில் ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தொலியை உரிச்சிட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். மசாலாவோட நம்ம நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ மசாலாவோட சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. மரக்கரண்டி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேன். அது நல்லா இப்படி அழுத்திக்கிட்டே இருந்தேன், ஒடிஞ்சிருச்சு. அதனால் திருப்பி வேறு ஒரு கரண்டி எடுத்துருக்கேன். நல்லா இது நல்லா மசிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா மசிச்சு விடுங்க. விரைட்டு இருக்கும் போதே மல்லி கொஞ்சமாக இந்த மாதிரி 1-2 பிச்சுட்டு உள்ளே சேர்த்து விட்ருங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். மசாலா ரெடியானோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு போட்டு கூட நல்லா இது போல் கரண்டிட்ட மசிச்சு விடுங்க. மசாலா சேர்கிற மாதிரி. இப்போ நமக்கு சூப்பராக மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. ஊறின பிறகு மாவை லேசாக மறுபடியும் ஒருக்க பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி நல்லா மேல் மாவை உள்ளே அமுக்கி விடுங்க. நல்லா உருண்டு வரும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு மட்டும் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ நம்ம உருண்டைகளாக போட்டுக்கலாம். இது இப்போ இதை 4ஆக கட் பண்ணிக்கலாம். நம்ம மாவை 4 பீஸாக போட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த ஒரு துண்டை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா உருட்டிக்கோங்க. கொஞ்சமாக மட்டும் டேபிளில் மாவை தூவிக்கோங்க. மைதா மாவை லேசாக தூவிக்கிட்டு ஒரு தடவை விட்டுருங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கக்கூடிய மாவை அப்படி மெதுவாக கொண்டு வந்து வட்டம் பண்ணுங்க. சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா நைஸாக தேய்ச்சிக்கலாம். நல்லா நைஸாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. தேய்ச்சி முடிச்சுட்டு இது ஒரு முக்கோண சைஸுக்கு நம்ம கட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த பாதிக்கு மேலே எடுத்துட்டு லேசாக அப்படியே ஒரு ரோல் கட்டரை வச்சு இந்த அளவுக்கு, அவ்வளோதான். இந்த ஒரு முக்கோணத்துக்கு இங்கே வரையும் கொண்டு வந்து அப்படியே நிப்பாட்டிடுங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸில் அப்படியே ஒரு கோடை போட்டு விட்ருங்க. இந்த அளவு தான் இருக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக இருந்தாலும் போதும். பாதியில் வந்து நிப்பாட்டிடுங்க. முழுசாக போட்டுற வேண்டாம். இதே போல் ரோல் கட்டரை வச்சு இந்த கார்னர் வரைக்கும் நம்ம ஒரு கோடை போட்டு விட்டுடலாம். இந்த எண்டு வரைக்கும் இந்த மாதிரி கோடை போட்டு விட்ருங்க. அடுத்து அதே ரோல் கட்டரை வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து இந்த நடுப்பகுதியிலிருந்து அப்படி நேராக ஒரு கோடை போட்டு விட்ருங்க. இந்த மாதிரி
அதாவது எதிர் முனையில், இப்போ இந்த எதிர் முனையில் நம்ம ஒரு கோடு போட்டுடல பாதிக்கு மேலே, அதே மாதிரி அதுக்கு எதிர் முனையில் இந்த மாதிரி ஒரு கோடை போட்டு விட்டுடலாம். இப்படி போட்டு விட்டுருங்க. அடுத்து கொஞ்சமாக மசாலா எடுத்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிற அளவுக்கு தட்டி வச்சுட்டு, அந்த பீஸ் வந்து நம்ம கோடு போடாத பக்கம் பீஸ் இருக்குல்ல, அந்த எதிர்முனையில் இப்படி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மசாலா வச்சுருக்கோம்ல, இப்போ நம்ம கோடு போடாத இந்த முக்கோணத்தை தூக்கி அப்படியேவும் மேலே மூடி விட்டுருங்க. மூடி விட்டுட்டு லேசாக தண்ணியை தொட்டு இந்த கார்னரில் தடவி விடுங்க ஒட்டுறதுக்காக. ஒட்டுற மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் ரிப்பன் எடுத்து இந்த கடைசி வர்ற மாதிரி நல்லா இழுத்து விட்ருங்க. இப்போ இந்த ரிப்பன் எடுத்து இந்த பக்கம் இந்த கார்னர் வர்ற மாதிரி இந்த பக்கம் வச்சு விட்ருங்க. அதேமாரி இந்த பக்கம் இருக்குது, அதை எடுத்து அப்படியேவும் இந்த பக்கம் இப்படி ஒரு ரிப்பன் சைஸுக்கு மாறி மாறி எடுத்து விட்டுக்கலாம். இந்த பக்கம் இருக்குது மாரி இந்த ரிப்பன் எடுத்துட்டு அப்படியேவும் இந்த பக்கம், அதேமாரி இந்த பக்கம், அதேமாரி இந்த பக்கம் எடுத்துட்டு லேசாக இந்த விதத்தில் அழுத்தி விட்டுருங்க. கொட்டுற மாதிரி அழுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி பின்னல் மாதிரி போட்டுக்கலாம். சமோசாவை நல்லா பின்னல் மாதிரி போட்டாச்சு. பின்னல் மாதிரி போட்டுட்டு இந்த லேசாக பின்னல் வந்து நல்லா ஒட்டுற அளவுக்கு அமுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கார்னரை பூரா அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த சைடு பிசுறுகளை வந்து ரோல் கட்டரை வச்சு அப்படியே நம்ம சேஃபாக கட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேஃபு கட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், நமக்கு ஒரு சூப்பரான ஒரு சமோசா பீஸு, பின்னல் சமோசா பீஸு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே தனியாக வச்சிடலாம். பின்னல் சமோசா நல்லா பின்னி ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை அப்படியே நம்ம பொரிக்க போகிறோம். இந்த கடையில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் வந்து நல்லா சூடாகிக்கிட்டு இருக்கு. நல்லா சூடானோடனே அடுப்பு மீடியத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம செய்து வச்சுக்கக்கூடிய சமோசாவை மெதுவாக எண்ணெயில் சேர்த்துருங்க. இப்போ வந்து 2 பீஸாக பொரிச்சிக்கலாம். நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் போட்டோடனே லேசான பபுள்ஸ் வர்ற மாதிரி எண்ணெயில் போட்டுக்கோங்க. சமோசாவை எண்ணெயில் சேர்த்து 2 நிமிஷம் ஆச்சு. 2 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விடுங்க. இந்த பக்கம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ மறுபடியும் திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. மறுபடியும் இருக்க திருப்பி விடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் நல்லா செவந்து வந்த உடனே மறுபடியும் இருக்க திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு 1 நிமிஷம் கழித்து எடுத்துடலாம். நமக்கு சூப்பராக ஒரு பின்னல் சமோசா அருமையாக தயாராகிடுச்சு. இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் ஆகும். அப்படியே அந்த பின்னல் ரிப்பன் பூரா நல்லா முறுன்னு அந்த மசாலா நல்லா காரசாரமாக அருமையாக இருக்கு. இதே மெத்தடில் நீங்களும் ஒரு பாக்கெட் சமோசா செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.